மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதி அமைச்சர் அமீர் அலி, பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீநேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கோவை பற்றி பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் அடுத்தது எங்களுடைய கிழக்கு மாகாண சபையின் தடை தீர்மானம் என்பவற்றை மாவட்டத்திற்கு முறையாக அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவித்ததற்கு எனக்கு தீர்மானம் வந்துச்சு. நாங்க எனக்கு கேட்டாங்க பர்பஸ்லி இந்த வேலையை 6 மாதத்துக்கு மேல பர்பஸ்லி நீங்க டிலே பண்ணிட்டு இன்னொன்று பண்ணாங்க. நான் இந்த டியூட்டியில ஒழுக்கில 2 இந்த கோர்ஸ் கொண்டு போறதுக்கு முதல்ல இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு அரசியல் சக்தி எனக்கு பெரிய ஒரு அழுத்தம். அதனால என்னால் பேச முடியாது. நீங்க புரிந்து கொள்வீங்க நம்புறீங்க. அதனை இன்னொரு பக்கம் சிஐடி விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த கம்பெனியில முகாமித்துவ பணிப்பாளர்களுக்கு உரிய நிதி குற்றச்சாட்டுகளுக்கு சம்பந்தமா நான் ஒரு சாட்சியை சேர்க்கப்பட்டு எனக்கு தேவையில்லாத பிரச்சனை நான் வந்து சேர்க்கிறேன். ஏன்னா 250 கோடியை ப்ரூவ் பண்றதே டாக்குமெண்ட்ஸ் மூலம் ப்ரூவ் பண்ணணும். 2 நாள் சிஐடி விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக ஜனாதிபதியின் செயலாளருக்கும் கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே ஒரு பண்ணி இந்த நம்பரை வாங்கி பேசினாரு. நான் முழு பேருமே தெளிவுபடுத்தி கௌரவ ஆளுநருக்கும் எங்களுடைய ஜனாதிபதியின் செயலாளருக்கும் நான் தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறேன். இந்த அடிப்படையில் இறுதியாக கிழக்கு மாகாண முதலாவது தேர்தல் விசேட பணித்துறை மாகாண சபை தடை தீர்மானம், எங்களுடைய போரலை 10 பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு கூட்டங்களின் தீர்மானம், இதை அடியொட்டி இதை மேற்கோள் காட்சி என்னுடைய தனி தீர்மானங்களை முன்னேறி நடந்தமைக்காக நான் ஒரு சில முறைப்பாடு செய்து அதை நீதிமன்றத்தில் பாரப்படுத்தியிருக்கிறோம். அந்த நீதிமன்ற நடவடிக்கை தொடர்பாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யோகேசன் ஐயா அவர்களோட அந்த சட்டத்தையும் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கலம்பூர் டெலிகிராஃப்ல வந்து இது வந்து எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் வந்து May 30, 2015 saying that ENA the extra neutral alcohol and அந்த இதுக்கு பிராண்ட் கொடுத்தாங்க நேம் Grain based. Yes, grain based. Davi Karnataka's finance ministry is under purview. Okay. Under purview of Honorable Minister Davi Karnataka. This is and later 2016 they have applied for the Central Environmental Authority approval, but they have given only August 2016. They have given the approval. There's so many things. There are only 250 employees. They are going to put a job opportunity for industry almost 4,000 million. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இளைஞர் யுவதிகள் வேலை திண்டாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இப்படி இருக்கிற தொழிற்சாலைகளை அமைத்து அவர்களுக்கு வேலை தவித்துவிட்டு மதுபான சாலைகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கிற பிரச்சனை சம்பந்தமாக இன்று அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எவ்வாறான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏற்கனவே இருந்த பல தொழிற்சாலைகள் பண்ணைகள் மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. இந்த தொழிற்சாலைகள் பண்ணைகளை நாங்கள் உடனடியாக இயங்க செய்ய வேண்டும் என்று பல தடவைகள் பாராளுமன்றத்திலும் குறிப்பிட்ட அமைச்சர்களிடமும் நாங்கள் வேண்டுகோள்களை விடுத்திருக்கின்றோம். மனித வளத்தை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய மது உற்பத்தி நிலையம் கும்புறுமுலையில் அமைக்கப்படுகின்றது. இந்த கும்புறுமுலையில் அமைக்கப்படுகின்ற மது உற்பத்தி நிலையம், அதாவது எதனால் உற்பத்தி நிலையம் தொடர்பாக மட்டக்களப்பில் உள்ள சகல அரசியல்வாதிகளும் இந்த எதனால் உற்பத்தி நிலையத்திற்குரிய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றார்கள். இன்றைய மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்திலும் கூட ஏகமனதாக எந்தவிதமான வாத பிரதிவாதங்களும் இல்லாமல் இந்த எதனால் உற்பத்தி நிலையத்தினை உடனடியாக அதனுடைய கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும், அதனுடைய செயற்பாடுகளை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணம் விவசாய சம்பந்தப்பட்ட நெற்செய்கைகள் அதிகமாக இருக்கிற மாகாணம். ஆனால் தற்போது இம்மாவட்டத்தில் செயற்கையான ஒரு அரிசி தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவும் அதற்கு பின்னால் இந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் இருப்பதாகவும் அறிய கிடைக்கிறது.
உணவுக்காக உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசி எங்களது நாட்டில் இல்லாத நிலையில் நாங்கள் பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதேவேளை இந்த நெல்லில் இருந்து அல்லது சோளத்தில் இருந்து இந்த எதனால் உற்பத்தியினை மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு செயல்பாடு நடைபெறுகின்றது. எனவே இந்த எதனால் உற்பத்தி நிலையத்தினை உடனடியாக இந்த நல்லாட்சி அரசாங்கம் தடை செய்ய வேண்டும்.